வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் ஜிகே கூடுதல் குறிப்புகளில் ஒரு முக்கியமான தலைவை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜிகேல கூடுதல் குறிப்புகளில் நான் நிறைய தலைப்பு கொடுத்துருக்கேன். இந்த கூடுதல் குறிப்புன்றது என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2, குரூப் 4, குரூப் 1ல் சிலபஸில் இருக்கிற தலைப்புகள். ஆனால் ஸ்கூல் புக்கில் அதுக்கான கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வெளியே தான் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் எல்லா சோர்ஸையும் ரெஃபர் பண்ணி தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் இந்த மாதிரி என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியும் கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி இந்த ஜிகே கூடுதல் குறிப்புகளில் நிறைய தலைப்புகள் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தமிழ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு நான் எல்லா நோட்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து லோக் அதாலத். லோக் அதாலத், இதுக்கு முன்னாடி லோக் பால், லோக் ஆயுக்தா அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது லோக் அதாலத், அந்த பேர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தகவல் அறியும் உரிமை சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், லோக்பால், இதெல்லாம் எல்லாருக்குமே அது தேவைப்படுமா? எல்லாரும் அவங்க லைஃப்ல வந்து அதை கண்டிப்பா அப்ளை பண்ணுவாங்களா? கன்சியூமர் கோர்ட் எல்லாருமே போவாங்களான்றது தெரியாது. பட் இந்த லோக் அதாலத்ன்றது கண்டிப்பா உங்களுக்கோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம்தான். ரொம்ப சின்ன கான்செப்ட்டு, ஆனால் இது இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமவே இருக்கும். ஈவன் காலேஜ் முடிச்சுட்டு இருக்கிற பசங்க பொண்ணுங்க கூட இந்த மாதிரி ஒன்று இருக்குன்றதே தெரியாமல் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்னும் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு டிலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லை, உங்கள் லைஃபுக்கும் யூஸ் ஆகுற ஒரு இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, லோக் அதாலத். லோக் அதாலத் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மக்கள் நீதிமன்றம், பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இதுக்கு இன்னொரு பேர் வந்து விரைவு நீதிமன்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். விரைவு நீதிமன்றம் அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னா, ஆக்சுவலா இப்போ கோர்ட்ல கேசஸ் வந்து நிறைய இழுத்துக்கிட்டே போகும். உங்களுக்கு நல்லா தெரியும். வாய்தா வாய்தான்னு வாங்கி இவங்க வரலன்னா அவங்களுக்கு வாய்தா, அவங்க வரலன்னா இவங்களுக்கு வாய்தா, இப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனா இப்படியே போய்கிட்டே இருந்தா என்னைக்கு இதை முடிகிறது? நம்மளே சொல்லுவோம், கோர்ட்டு கேஸ்ன்னு போனா 5 வருஷம் 10 வருஷம் ஆகும்பா அப்படின்னு. பேசாம நீங்களே பேசி முடிச்சுக்கோங்க உங்களுக்குள்ளேயே, அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் இந்த கான்செப்ட். மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறது சமரசம், சமாதானம் பேசி வைக்கிற ஒரு இடம். அதுவும் ஒரு கோர்ட்டு தான், கவர்மெண்டால உருவாக்கி வச்சிருக்க ஒரு அமைப்பு தான். என்னன்னா, இந்த நிலுவையில இருக்கிற வழக்குகளை வேகமா முடிக்கிறதுக்காக. இதுக்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி இந்த லோக்னா என்ன, அதாலத்னா என்ன அப்படிங்கிற மீனிங்கை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. லோக்னா மக்கள், அதாலத்னா நீதிமன்றம். இது மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கறத தான் லோக் அதாலத்னு சொல்றோம். சரி, எந்த மாதிரி கேசஸ், எதுக்கு கோர்ட் வந்து இப்படி கொடுக்கணும், ஏன் கோர்ட்டால பண்ண முடியாதா அப்படின்னா, சின்ன சின்ன ஸ்டேட்ல அளவான மக்கள் இருக்கிற இடத்துல ஓரளவு கேசஸ் எல்லாமே கோர்ட்டே பார்த்துக்க முடியும். ஆனா நம்மள தமிழ்நாட்டுல மக்கள் தொகை அதிகம் தான். இதே மாதிரி மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இப்படி போகும்போது கேசஸ் வந்து அதிகமாகுது. அப்போ வருஷ கணக்குல இழுத்துக்கிட்டு வாதாடிக்கிட்டு அதுக்கு வந்து சாட்சிகளை வந்து சப்மிட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எல்லா கேஸுக்கும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன வாக்கிய வரப்பு சண்டை, குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் பேசினாலே சமாதானம் ஆயிரும். அந்த மாதிரி பேச்சுவார்த்தையிலேயே சமாதானம் ஆகிற கேஸுகளை எல்லாத்தையும் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு கோர்ட்டே என்ன செஞ்சிரும்னா இந்த லோக் அதாலத்துக்கு மாத்தி கொடுத்துருவாங்க. நீங்க அங்க போய் உங்க பிரச்சனையை தீர்த்துக்கங்கப்பா, உங்களுக்கு உட்காந்து இங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை. இது ஜஸ்ட் சின்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுனீங்கனாலே சரியா போற விஷயம் தான். அப்ப அங்க போய் டிஸ்கஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அவங்களும் ஓகேங்க நாங்க அங்க போய் பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. அங்க போய் நம்ம பண்ணிக்கலாம். இல்ல, நேரடியா கோர்ட்டுக்கே போகாமையே இந்த லோக் அதாலத்திலே கூட நம்ம கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி இங்க வச்சே பேசி முடிச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல, கிராம பஞ்சாயத்துன்னு சொல்றோம்ல, அது மாதிரிதான். 2 பேரையும் நேருக்கு நேரா கூப்பிட்டு வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பேசி சமரசம் பண்ணி வைக்கிறது, இல்லையா சமாதானம் பண்ணி வைக்கிறது, இல்ல செட்டில்மெண்ட் இவங்ககிட்ட இருந்து வாங்கி இவங்களுக்கு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி வச்சு இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்புறது தான் இந்த லோக் அதாலத். அப்ப என்ன ஆகுது, லட்சக்கணக்கா இருக்கிற கேசஸ் வந்து குறையும் கோர்ட்டுக்கு. ஓகேவா? பாதி கேஸை இவங்களே முடிச்சு அனுப்பி வச்சிருவாங்க. ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா சரியா போயிடும் அப்படின்னா அதை கோர்ட்ல போட்டு கேஸா இழுத்துட்டு இருக்க தேவையில்லை இல்லையா?
அதுமாரி ஒரு சொத்து தகராறு, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சொத்து தகராறு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிவெடுத்தாலே சரியா போயிரும். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் விட்டு குடுத்தாலே சரியா போயிரும் அப்டின்றது தான், அந்த மாதிரி விஷயங்கள செஞ்சு வைக்கலாம். சின்ன சின்ன இந்த அம் ஃபைன் கட்டல, போகும்போது நான் வந்து ஹெல்மெட் போடல, அதுக்காக வந்து எனக்கு ஃபைன் போட்டுட்டாங்க. இல்ல நான் ஹெல்மெட் போட்டுட்டு தான் போனேன். ஆனா இவங்க வந்து வேணும்னே ஃபைன் போட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் அந்த கேமரா ஏதாவது ஒரு ப்ரூஃப நம்ம குடுத்துட்டோம்னா, அங்கனயே வச்சு பேசி ஓகே போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுருவாங்க. ஓகேவா? உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இதுல வந்து நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. அதே முக்கியமான இன்னொன்னு வந்து செலவு கிடையாது. எதுவுமே நீங்க பே பண்ண தேவை கிடையாது. ரூ. 1 கூட செலவழிக்க தேவை கிடையாது. ஒருவேளை நான் வந்து அம் பணம் கட்டி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. கோர்ட்ல அந்த கேஸ்க்காக நான் பணம் கட்டியிருக்கேன். ஆனா என்னைய வந்து லோக் அதாலத்துக்கு மாத்தி எனக்கு தீர்ப்பு லோக் அதாலத்திலேயே முடிஞ்சு போச்சு அப்டின்னா, நீங்க கோர்ட்டுக்கு கட்டுன காச அவங்க உங்களுக்கு திருப்பி குடுத்துருவாங்க. ஓகேவா? அப்ப லோக் அதாலத்து தான் மக்களுக்கான நீதிமன்றம். ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும். டக்குன்னு நீதி கிடைக்கும். அ அதுவும் மேக்ஸிமம் வந்து தண்டனைகள்ல போய் முடியாம சமாதானத்துல முடியும். பணமும் செலவில்ல. ரொம்ப முக்கியமானது. வக்கீல்கள வச்சு அங்க மாதிரி நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்கன்னுலாம் இருக்காது. நேரடியா சும்மா ஒரு டேபிள சுத்தி அந்த பிரச்சனைக்குரியவங்கள மட்டும் நிக்க வச்சு பேசி முடிச்சுருவாங்க. எல்லா கான்செப்ட்டையும் இப்ப நான் ஓரலாவே சொல்லி முடிச்சுட்டேன். ஓகேவா? இப்ப நோட்ஸா இவ்வளவுதான் இதுல இருக்க போது. இத என்னன்றத மட்டும் பார்க்கலாம். 3 பேர் கொண்ட அமர்வு இதுல இருப்பாங்க. அதாவது இந்த தீர்ப்பு சொல்றதுக்கு யார் இருப்பாங்கன்னா, 3 பேர் கொண்ட அமர்வு. 1 ஓய்வு பெற்ற, இல்ல பணியில இருக்கிற ஒரு நீதிபதி இருப்பாரு. இன்னொன்னு வழக்கறிஞர் இருப்பாரு. 3வது ஒரு சமூக ஆர்வலர் இருப்பாரு. ஓகேவா? இந்த 3 பேரும் தான் எப்பயுமே அந்த அ ஜுடிஷியல் இதுல அந்த நீதிபதி இதுல இருப்பாங்க. முதல்ல இந்த லோக் அதாலத் எங்க அறிமுகமாச்சு? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கறது. குஜராத்ல ஜுனாகர் அப்படிங்கிற இடத்துல தான் முதல்ல லோக் அதாலத்த உருவாக்கியிருக்காங்க. இது எப்ப வந்துச்சுன்னா 1982 மார்ச் 14ல குஜராத்ல முதல்ல உருவாக்கப்பட்டது லோக் அதாலத். இப்போ அப்பதான் இது உருவாக்கப்பட்ட வருஷமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆக்சுவலா இதுக்கு உண்மையிலே சட்ட அந்தஸ்து குடுத்தது எப்ப அப்படின்னா 1987 சட்ட அந்தஸ்து குடுத்தது யாரு அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு அத்தாரிட்டி, ஒரு அமைப்பு, ஒரு அமைச்சகம் அவங்க தான் வந்து ஒரு அந்தஸ்து குடுப்பாங்க இல்லையா? அந்தபடி சட்டப்பணிகள் ஆணையம், லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அவங்க தான் இதுக்கு சட்ட அந்தஸ்து குடுத்தாங்க 1987ல. இதுக்கான ஆர்டிகிள் வந்து 39 ஏ அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த ஆர்டிகிள நோட் பண்ணிக்கோங்க. இந்த 39ன்னு பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? 49ன்னு ஒண்ணு எங்கேயோ படிச்சோமே! 49ல ஓன்னு ஒண்ணு ஏதோ படிச்சோமே! 39 பார்த்தோனே 49ன்னு ஞாபகம் வரும் இல்லையா? என்னவா இருக்கும் அப்ப? 49 ஓ ஞாபகம் வந்துருச்சா? நோட்டா? நோட்டாவுக்காக ஆர்டிகிள் தான் 49 ஓ. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு நம்பரோ, நீங்க ஏதோ ஒண்ணு படிக்கும்போது ஒரு ஆர்டிகிளோ, அதுக்கு ரிலேட்டடானத நீங்க ரீகால் பண்ணிக்கிட்டே வரணும் உங்க மைண்ட்ல. அப்பதான் மறக்காது. ஓகே. அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம். இது சிவில் கோர்ட்டுக்கு இணையானது. நீங்க ஒரு சிவில் கோர்ட்ல எப்படியெல்லாம் வந்து என்னென்ன கேஸஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமோ, அதுக்கு ஈக்குவலானது தான் இந்த லோக் அதாலத்தும். கிட்டத்தட்ட 30,00,000 ரூபாய் வரையிலான கேஸ்கள நம்ம இங்கேயே டீல் பண்ணி பேசி முடிச்சுக்கலாம். சென்னையில இந்த லோக் அதாலத் எப்போ வந்துச்சு? 1986ல கொண்டு வந்தாங்க. ஆர்டிகிள் 27 என்பது லோக் அதாலத்தின் தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானது என கூறுகிறது. இந்த லோக் அதாலத்துக்கான ஆர்டிகிள் 27ல என்ன சொல்லுதுன்னா, இந்த லோக் அதாலத் மூலமா இப்போ ஒரு தீர்வு குடுக்குறாங்க இல்லையா? ஒரு சொல்யூஷன் குடுக்குறாங்கல்ல, அது எப்படி கோர்ட்ல இருந்து ஒரு சொல்யூஷன் குடுத்த உடனே அதுக்கு ஒரு நம்மளுக்கு பேப்பர் மாதிரி குடுத்துருவாங்க. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு கோர்ட்டு தீர்ப்பு அப்படின்னு சொல்லி. அத நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் ப்ரூஃப் காமிச்சுக்கலாம். அது மாதிரி இந்த லோக் அதாலத்திலயும் பேசி சமரசம் முடிஞ்சோனே ஒரு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் மாதிரி குடுப்பாங்க. அதுதான் தீர்ப்பு. அது நீதிமன்ற தீர்ப்புக்கு ஈக்குவல் ஆனது தான். எந்த விதத்திலயும் குறைவானது கிடையாது. அடுத்தது பாருங்க. லோக் அதாலத் எப்ப நடக்கும்? 2 மாசத்துக்கு ஒரு முறை நடத்தப்படும். ஓகேவா? ஒரு 2 மாசமோ, 3 மாசமோ அப்படி அ கண்டிப்பா 2 மாசத்துக்குன்னு கிடையாது. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது 2 மாசத்துக்கு ஒரு தடவையாவது நடத்தணும் அப்படிங்கிறது. பட் ஒரு ஆவரேஜா எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு ஒரு 4 தடவ அந்த மாதிரி நடக்குது. மெகா லோக் அதாலத்ன்னு சொல்லி ஒண்ணு நடக்கும்.
மெகா லோக் அதாலத்னா என்னன்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறையா ஆல் ஓவர் இந்தியா முழுக்க நடக்கும். ஆல் ஓவர் இந்தியா முழுக்க ஒரே டைம்ல இந்த மொத்த அந்தந்த இதுல பிரிச்சு இருக்கிற கேசஸ் எல்லாத்துக்கும் ஒரே நாள்ல சொல்யூஷன் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரே நாள்லயே லட்சக்கணக்கான வழக்குகள் வந்து தீர்த்து வைக்கப்படும். அதுக்கு பேர் தான் மெகா லோக் அதாலத். நேஷனல் லெவல்ல இது நடக்கும் இந்தியா முழுக்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மேல்முறையீடு கிடையாது. பாருங்க, ஒருவேளை இதுல ஒரு இறுதி தீர்ப்பு குடுத்துட்டாங்க. ஓகேவா? இறுதி தீர்ப்பு குடுத்துட்டாங்கன்னா, அவங்க வந்து இதுக்கு மேல மேல்முறையீடுக்கு போகக்கூடாது. போகவும் முடியாது. ஏன் அப்படின்னா, கோர்ட்ல இருந்து தான் இங்க அனுப்பியிருக்காங்க. இவங்க ஒரு தீர்ப்பு சொல்லி முடிச்சுட்டாங்க. இனி இதுக்கு மேல மேல்முறையீடுன்னு போக முடியாது. ஒருவேள இவங்க குடுத்த தீர்ப்புல எனக்கு அவங்க 2 பேருக்கு இடையில சமரசம் ஆகல, சமாதானம் ஆகலன்னா, ஓகேவா? இவங்க சொல்யூஷனே குடுக்க முடியலன்னா, இவங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போயி அப்பீல் பண்ணலாம். உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? 2 பேருக்கு இடையில சமாதானம் ஆயிட்டீங்க. ஓகேன்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் நான் சொல்றேன், ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்களோ, உங்களோட ரிலேட்டிவ்ஸோ போக வேண்டியது இருந்தா, சரி இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம போயி இத ஹை கோர்ட்லயோ, சுப்ரீம் கோர்ட்லயோ மேல்முறையீடு பண்ணிக்கலாம். அங்க போயி இவன் மேல கேஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா, இதுல ஒரு தீர்ப்புன்னு நம்ம வாங்கிட்டோம்னா, அதுக்கு மேல வேற எங்கேயுமே கேஸ் எடுக்க மாட்டாங்க. பட் எனக்கு இங்கேயே சமாதானம் இல்ல. எனக்கு இதுல உடன்பாடு இல்லன்னு சொன்னீங்கன்னா, அவங்க மறுபடியும் உங்களுக்கு கோர்ட்டுக்கு எழுதி குடுப்பாங்க. நீங்க அங்க போய் எப்பயும் போல லாயர வச்சு வாதாடி கேஸ நடத்திக்கலாம். இது அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆகும். கவர்மெண்ட் தான் இத உருவாக்கி வச்சிருக்காங்க. இதில் நீதிமன்ற கட்டணம் கிடையாது. இஃப் யூ பெய்ட் பிஃபோர் இன் கோர்ட் தென் தே வில் ரிட்டர்ன் பேக் டு கிளைண்ட்ஸ் போட்டிருக்கேன். அதாவது என்னன்னா, ஒருவேளை நான் வந்து ஆல்ரெடி கோர்ட்ல வந்து என்னோட கட்டணத்தை நான் பே பண்ணியிருக்கேன். ஆனா என்னோட வழக்கு இங்க மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னா, தீர்ப்பு வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க கோர்ட்ல கட்டின பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. புரியுதா? ஆக மொத்தம் லோக் அதாலத்துல நீங்க 0 அமௌண்ட்ல வந்து மொத்த கேஸையும் நடத்திக்கலாம். அடுத்தது, பொதுமக்கள் வழக்குகளை விரைவாகவும் இலவசமாகவும் தீர்த்து கொள்ள முடியும். அப்ப இந்த லோக் அதாலத்தோட நன்மைகள் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாமா? நன்மைகள் என்ன அப்படின்னா, அதுதான் இது. அட்வான்டேஜஸ், நன்மைகள் எப்படி வேணாலும் சொல்லலாம். வழக்குகளை விரைவாகவும் இலவசமாகவும், அதுவும் எல்லா வகையான பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர் இல்லாமையும் தீர்த்து கொள்ள கூடிய ஒண்ணுதான் இந்த லோக் அதாலத். சரி, இப்ப இந்த லோக் அதாலத் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனவர் யாரு? பி.என். பகவதி. ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. பி.என். பகவதி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த லோக் அதாலத் அப்படிங்கிற வார்த்தையவே அறிமுகப்படுத்துறாரு எல்லாருக்கும். இதுக்கு முன்னாடி கூட 2013ல ஒரு மெகா லோக் அதாலத் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 35 லட்சம் வழக்குகள் வந்து தீர்த்து வைக்கப்பட்டுச்சு. 35 லட்சம்னா பாருங்க. ஒவ்வொரு மேக்சிமம் இந்த சமரசம், சமாதானம், செட்டில்மெண்ட்னாலே பணம் தான் அதிகமா வரும். ஒருத்தர்கிட்ட இருந்து நஷ்ட ஈடாவோ, இழப்பீடாவோ, இல்ல மான நஷ்ட வழக்காவோ அந்த பணத்தை வந்து வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தி, சரி விட்டுருங்கப்பா இதோட அப்படின்னு சொல்லி அனுப்புறது தான் இது. மோஸ்ட்லி வந்து இந்த ஒரே நாள்ல மெகா லோக் அதாலத் நடக்கும் போதெல்லாம் எத்தனையோ கோடிக்கணக்கான பணங்கள் வந்து செட்டில் பண்ணப்பட்டு அன்னைக்கு வந்து கேஸ் முடியும். ஒவ்வொரு தடையும் நீங்க இனிமேல் நியூஸ்ல பாத்தீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும். மெகா லோக் அதாலத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 738 கோடிக்கான வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டன. அதான 738 கோடி வழக்கு ஏன் பணத்தை சொல்றாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆக்சுவலா என்னன்னா, அவ்வளவு பணங்களை வந்து ஒருத்தட்ட இருந்து இன்னொருத்தட்ட வாங்கி வாங்கி செட்டில் பண்ணி அவ்வளோ டீலிங் அன்னைக்கு முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அது மாதிரி 2013ல ஈவன் இப்பயும் இந்த வருஷம் 2025லயும் மெகா லோக் அதாலத் நடந்துகிட்டு தான் இருக்கு. கடைசியா வந்து செப்டம்பர் 13ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் 13லயும் நடக்க போகுது 2025ல. உங்க வீட்டு பக்கத்துல எந்த இடத்துல மெகா லோக் அதாலத் நடக்குது அப்படிங்கறத நீங்க ஆன்லைன்ல போய் செக் பண்ணிட்டு, நீங்க உங்களோட மனுவோ இல்ல கம்ப்ளைண்ட்டையோ போய் கொடுத்து நீங்க இது பண்ணலாம். அதாவது நீங்க நேரடியா கம்ப்ளைண்ட போய் அதாலத்திலே கொடுக்கணும்ன்ற இல்ல. ஆன்லைன்ல முன்னாடியே உங்க கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்ல இந்த இடத்துக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி ஒரு மெயிலோ இல்ல வீட்டுக்கு லெட்டரோ வரும்.
அத எடுத்துக்கிட்டு உங்களோட கேஸ் டீட்டெயில்ஸ கொண்டுட்டு நீங்க அங்க போனீங்கன்னா, உங்களுக்கு அங்க வந்து இந்த லோக் அதாலத் அந்த சென்டர்ல உங்களுக்கு இத தீர்த்து வச்சு குடுப்பாங்க. ஓகேவா? ஒருவேள அடுத்த நெக்ஸ்ட் மந்த்ல இது நடக்கப்போது. இத பத்தின இன்ஃபர்மேஷன நீங்க கொஞ்சம் ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணி, உங்களுக்கு அந்த மாரி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏதாவது பிரச்சனை ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அத வந்து நான் சுமூகமா பேசி முடிக்கணும். அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இது எந்த அடிப்படையில உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மகாத்மா காந்தியின் கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டது. ஏன் அப்படி சொல்றாங்க? அவரோட கொள்கையே வன்முறை எதுவுமே கிடையாது. சமரசம், சமாதானம், அஹிம்சை அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஏன்னா, இந்த எந்த ஒரு கேஸுமே ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டா வன்முறையாவோ, இந்த மாதிரி மாறிரும் இல்லையா? கிரைம் கேஸா மாறிரும். அப்ப சமரசமா பண்ணி வச்சுட்டோங்கும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா முன்னாடியே முடிஞ்சிரும். அந்த மகாத்மா காந்தியோட கொள்கையை அடிப்படையாகக் கொண்டது. இன்னொரு இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மக்கள் முன்னிலையில் மக்கள் பேசும் மொழியிலேயே விசாரணை நடத்தப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது நம்மள சுத்தி கோர்ட்ல மாதிரி எல்லாருமே லாயர்ஸ் இருப்பாங்க, ஜட்ஜஸ் மட்டும் தான் இருப்பாங்க, டவாலி இருப்பாரு அப்படியெல்லாம் இல்ல. நார்மலான நம்ம கூட வந்தவங்கலாம் நம்ம கிட்ட நிப்பாங்க, இங்கிட்டு இருக்கவங்கலாம் இங்க நிப்பாங்க. நம்ம மக்கள் எல்லாரும் முன்னாடியே வச்சு பேசுவாங்க. ஓகேவா? தனியா கூட்டு போய் பேசுறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி கோர்ட்டுனா இங்கிலீஷ்ல தான் வாதாடணும். இந்த ஹிந்தியில தான் அங்க போனா வாதாடணும். இப்படிலாம் இருக்கும் இல்லையா ஒரு சில இடங்கள்ல. அப்படி கிடையாது. இங்க எப்படின்னா, இப்ப அந்தந்த ஏரியால நடக்கிறனால, அந்த ஏரியாவுல என்ன லாங்குவேஜ்? தமிழ்நாட்டுல நடந்தா தமிழ்ல பேசுவாங்க. தெலுங்குல நடந்தா ஆந்திராவுல நடந்தா தெலுங்குல பேசுவாங்க. அவங்களோட பேச்சு மொழியிலேயே பேசி டிஸ்கஸ் பண்ணி, அதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுப்பாங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. எல்லாருக்குமே புரியும்படியா வெளிப்படையான ஒரு தீர்ப்பா இருக்கு. அடுத்தது, வழக்கறிஞர் இல்லாமலேயே தீர்வு காணப்படுகிறது. எந்த ஒரு லாயர்ஸும் தேவையில்ல. நம்மளே நம்ம பிரச்சனைய போய் டைரக்ட்டா சொல்லலாம். நம்மளே நமக்கு வாதாடிக்கலாம். ஆப்போசிட்ல இருக்கவங்க அவங்களோட சஜஷன சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த இத படிக்கும்போது, ஜஸ்ட் இந்த பழைய படங்கள்லோ, இல்ல உங்க கிராமங்கள்லயே சின்ன வயசுல அ பார்த்திருப்பீங்க. கட்ட பஞ்சாயத்து நடக்கும் இல்லையா? கூப்பிட்டு பேசுவாங்கல்ல, அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான். நீதிமன்றத்திற்கு செல்லாமலேயே நேரடியாக லோக் அதாலத்தை அணுகி தீர்வு பெறலாம். அதான் சொன்னேன்ல, கோர்ட்ல போய் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி, அங்க இருந்து தான் இங்க வர முடியுமா அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க நேரடியாவே லோக் அதாலத்திலேயே போய் பிரச்சனைய சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். தீர்ப்பில் சமாதானம் எட்டவில்லை எனில், மீண்டும் நீதிமன்றத்தில் முறையிடலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? தீர்ப்புல வந்து எங்களுக்கு திருப்தி இல்ல. அவங்க வந்து பயாஸ்டா வந்து எங்கள கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. அந்த சைடு இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. எனக்கு இதுல விருப்பம் இல்ல. அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க மறுபடியும் கோர்ட்டையே நாடலாம். ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, என்னென்ன மாதிரி கேஸ்க்கெல்லாம் நம்ம இங்க போக முடியும்? என்ன மாதிரி வழக்குகள வந்து இங்க தொடரலாம்? தீர்க்கப்படும் வழக்குகள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்ல என்னென்ன வழக்குகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டு சொத்து சம்மந்தப்பட்டது. 2வது காசோலை. இந்த செக்கு இதெல்லாமே ஏமாத்திருவாங்க இல்லையா? அந்த மாரி செக் மோசடிக்கெல்லாம் இங்க போலாம். வாகன விபத்து தொடர்பான விஷயங்கள், ஆக்சிடென்ட் பாலிசி, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம். குடும்ப பிரச்சனை, ஓகேவா? இல்ல திருமண பிரச்சனைகள், குடும்ப நல பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் இவங்க பேசி சமாதானம் பண்ணி வைப்பாங்க. அடுத்தது தொழில்ல பிரச்சனையோ, இல்ல தொழிலாளர்கள் மூலமா பிரச்சனையோ, அவங்க கம்பெனில தகராறுகள் எதுவும் நடந்தா, அதுக்கு தீர்வு காணுவாங்க. இப்போ ஒரு போனஸ் கேட்டு பிரச்சனை பண்றாங்க. ஒரு அடிச்சு உடைச்சுடுறாங்க. இல்ல அ அ கம்பெனியவே பூட்ட வச்சுடுறாங்க. கம்பெனி ரன் ஆகல. அப்டின்னா இவங்க கூப்பிட்டு பேசுவாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? போனஸ் வேணுமா? நீங்க எவ்வளோ குடுக்குறீங்க? பேசி ஒரு கடைசியில ஒரு ஃபைனலா ஒரு அ இந்த இந்த அளவுக்கு போனஸ் நாங்க ஒத்துக்கிறோம். அப்டின்னு 2 பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறது. குற்றவியல் தொடர்பானது. குற்றவியல் தொடர்பான விஷயங்களும் இங்க வந்து கண்டிப்பா எடுத்துக்குருவாங்க. பட் ரொம்ப பெரிய கேஸஸ் எல்லாம் இருக்கும்ல. மர்டர் கேஸு, இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்றது, கூலிப்படைய வச்சு பண்றது, இந்த மாரி பெரிய பெரிய குற்றங்களுக்கெல்லாம் இது வராது. சின்ன சின்ன கேஸஸ்க்கெல்லாம் இங்கேயே வந்து பேசி, ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டாங்க. அ ஒரு கட்டையால அடிச்சுட்டாங்க, தலையில அடிச்சு தையல் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? சரிப்பா விடுங்க. 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு சின்ன ரொம்ப நாளா இருந்த கோவத்துல இப்படி நடந்துருச்சு. இனிமேல் இப்படி பண்ணாதீங்க. அப்படின்ற மாரி பேசி, சின்ன சின்ன கிரைம் கேஸஸ இங்கேயே தீர்த்து வைப்பாங்க. அப்புறம் வங்கி கடன். பேங்க்ல இந்த கடன் புழுந்து அதனால நெறைய இஷ்யூஸ் வரும் இல்லையா? அது. இழப்பீடு.
ஓகேவா? ஏதாவது எதுக்காவது எனக்கு இவ்வளோ இழப்பீடு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு டீல் பண்றதெல்லாம் அந்த கம்பெனிய கூப்பிட்டு வச்சு பேசி வாங்கி குடுப்பாங்க. நிலம், நிலப்பிரச்சனை, பாகப் பிரிவினை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரிக்கிறது, பக்கத்து அங்காளி பங்காளிக்குள்ள பாகப் பிரிவினை பண்றது, இந்த மாரி விஷயங்கள். சம்பளம், சம்பளம் தொடர்பான விஷயங்கள். ஓகேவா? எது வேண்டாலும். அடுத்து போக்குவரத்து விதிமீறல். போக்குவரத்து விதிமீறல்னா என்ன? நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, சின்ன சின்னது சிக்னல தாண்டி போறது, ஹெல்மெட் போடாம போறது, இல்ல டைரக்ட்டா நான் கோர்ட்லயே கட்டிக்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி இதெல்லாம் இங்க வந்து பண்ணிக்கலாம். இல்ல சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஒரு தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னாலும், அத வந்து இங்கேயே பேசி டீல் பண்ணிக்கலாம். அதுக்காக பெரிய விஷயம் ஒருத்தர வந்து கொலையே செய்ற மரணம் ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு விபத்த பண்ணிட்டுலாம் இங்க வந்து பேச முடியாது. வேற என்னலாம் அந்த விபத்துல பேச முடியாதுன்னா, இப்போ ரொம்ப பயங்கரமா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி வந்தா, அதனால ஒரு விபத்து ஏற்படுத்தி ஒருத்தர் மரணம் ஏற்பட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போய் நான் தெரியாம குடிச்சிட்டேன். எனக்கு பேசி சமாதானம் பண்ணி குடுங்கன்னு நம்ம கேட்கவே முடியாது. நம்ம மேல பெரிய ஒரு குற்றச்சாட்டு இல்லாம, அம் அதாவது ஒரு திடீர்னு நடந்த சம்பவம், நம்ம கண்ட்ரோல மீறி நடந்த ஒரு விஷயம். அப்படி எதிர்பாராம நடந்த விஷயங்களுக்கு மட்டும் தான் இங்க சமாதானம், சமரசம்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி குழந்தைக ஓட்டுச்சு. அதாவது 18 வயசு கீழ இருக்க பிள்ளைங்க, 15 வயசு பையன் எடுத்து ஓட்டி ஒரு விபத்த ஏற்படுத்திட்டான் அப்படின்னா, அதெல்லாம் பேசியெல்லாம் அதெல்லாம் பெரிய கிரைம் கேஸ். கோர்ட்ல தான் பேசி ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டி வந்து கிரைம் கேஸ்ல ஈடுபட்டிருக்கு. கஞ்சா கடத்துறது, போதை மருந்து கடத்துறதுல அந்த வண்டி ஈடுபட்டிருக்கு அப்படின்னா, அத வந்து எனக்கு நான் என் வண்டி காணா போச்சு. யாரோ எடுத்து என் வண்டிய அப்படி யூஸ் பண்ணிட்டாங்க. பேசி என்கிட்ட வாங்கி குடுங்கன்னு நம்ம கேட்க முடியாது. இந்த மாரி பெரிய பெரிய கேஸ் டைரக்ட்டா கோர்ட்டுக்கே போயிரும். ஆட்டோமேட்டிக்கா அது லோக் அதாலத்துக்குலாம் வராது. ஓகேவா? நம்ம பெரிய இதெல்லாமே கோர்ட்ல போய் தான் தீர்த்துக்கணும். அது இல்லாம சின்ன சின்ன போக்குவரத்து விதிமீறல்கள இங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன் இது வந்து உங்களுக்கு டெய்லி லைஃப்க்கு யூஸ் ஆகும் அப்டின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு ஏதேதோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இன்னும் வீட்ல கோர்ட்டு, கேஸ்ன்னு நீங்க அலைஞ்சிட்டு இருக்க சிச்சுவேஷன் கூட இருக்கலாம். இந்த மாரி ஒண்ணு இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. அ பேசுனாலே சமாதானத்துக்கு வந்துருவாங்க. அவங்களும் கொஞ்சம் ரெடியா தான் இருக்காங்க. அம் ஆனா கொஞ்சம் ஈகோ தடுக்குது ஒருத்தருக்கு ஒருத்தரு. ஆனா பேசுனா சமாதானம் ஆயிரும்னு தோணுச்சுன்னா, நீங்க தாராளமா இந்த லோக் அதாலத்த அப்ரோச் பண்ணுங்க. இன்னும் அது 1 மந்த்ல வருது. அதுக்கு முன்னாடி தேவையான ப்ரிப்பரேஷன் யார பார்த்து இதுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சு, அதில போய் நீங்க சொல்யூஷன் பார்க்கணும் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. இல்ல ஆல்ரெடி கோர்ட்ல வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்கு ஒரு பிரச்சனை. நாங்களே இப்ப சமாதானம் ஆயிட்டோம். ஆனா கேஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கு. பல நேரங்கள்ல அப்படி நடக்கும். உண்மையிலே கேஸ் போட்டவங்க அண்ணன், தம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் ஆகி, சரிப்பா விடுப்பான்னு வந்துருவாங்க. ஆனா கேஸ் இன்னும் நடந்துட்டே இருக்கும். அதுக்காக அலைஞ்சுட்டே இருப்பீங்க. அப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா, இல்ல கேஸ் போட்டவங்களே ஒருத்தவங்க செத்து போயிருவாங்க. ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அலைஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இருந்தா நீங்க என்ன செய்யலாம்னா, நீங்களே கோர்ட்ல போயி, இத நாங்க சமாதானமா முடிச்சுக்க விரும்புறோம். அதனால எங்கள இத லோக் அதாலத்துக்கு எங்களுக்கு மாத்தி குடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கி, இங்க வந்து கேஸ வேகமா முடிச்சுக்கலாம். இதெல்லாம் யாருக்கு உங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம படிச்சது வேற, இப்ப படிக்கிறது வேற. நம்ம படிக்கிறது எல்லாமே நம்ம லைஃப்க்கு உதவுறதா இருக்கணும். அது நீங்க எக்ஸாமுக்கு உதவும்போது உங்களுக்கு அது மூலமா கிடைக்கிற பெனிஃபிட்ட விட, நீங்க படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்க லைஃப்ல அப்ளை பண்ணும்போது அந்த பெனிஃபிட் தான் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. வேற இதுல யார் யாரெல்லாம் இந்த மாரி இதுக்கு போவாங்க? அதாவது 2 பேரும் சமாதானம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க போலாம். இல்ல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு செட்டில்மெண்ட் குடுத்து அவர சமாதானப்படுத்த ரெடியா இருக்கிறது. இன்னொருத்தரு சமாதானம்னு சொல்லல. ஒருத்தர் சமாதானம்னு சொல்றாரு. இன்னொருத்தர் கொஞ்சம் வீம்பா இருக்காரு. பட் இவர் செட்டில்மெண்ட் பண்ணி அவர பணத்த குடுத்து, அ அந்த நஷ்டஈட குடுத்து அவர சமாதானப்படுத்துற நிலைமையில இருக்காருன்னா, அந்த இடத்துல 2 பேரும் போலாம். இல்ல அ நீதிமன்றமே உங்களோட கேஸ் சின்ன கேஸ் தான். நீங்க அங்க போய் பேசிக்கங்கன்னு சொல்லி அனுப்புற கேஸ் இருக்கலாம். இந்த மாரி அ இன்சிடென்ட்ஸ் இருக்கும்போது நீங்க வந்து லோக் அதாலத்த நாடலாம். ஓகேவா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இவ்வளோதான் லோக் அதாலத். கான்செப்ட் சின்னது தான். பட் நான் அத டீட்டெயிலா சொன்னதுனால இவ்வளோ டைம் எடுத்திருக்கு. ஜஸ்ட் மக்களோட பிரச்சனைகள வேகமா தீர்த்து வைக்க, சிம்பிளா டக்குன்னு பண்றதுக்கு, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டுக்கும் ஆதாயம். வருஷக்கணக்குல இழுத்துட்டு இருக்க கேஸு, எல்லா கேஸுக்கும் பதில் சொல்ல தேவையில்ல. பெரிய பெரிய கேஸ்கள மட்டும் அவங்க டீல் பண்ணிக்குவாங்க. சின்னதெல்லாம் இங்க குடுத்துர்ற மாரி. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு தலைப்புல உங்கள நான் மீட் பண்றேன். கால் ஃபார் வந்த உடனே நம்மளோட சேனல்ல மினிமம் அமௌண்ட்ல உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். டெஸ்ட் பேட்ச் மட்டும் கிடையாது.
நம்மளோட சேனலில் வந்து ஃபுல் கோர்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது. டெய்லியும் ஷெட்யூல் படி கிளாஸஸ் வந்து எப்படி நீங்கள் கோச்சிங் சென்டரில் போய் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வீட்டில் இருந்தே நீங்கள் டெய்லியும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் வந்து டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி டைரக்ட் கிளாஸ் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மொத்தமாக 8 to 10 months கோர்ஸாகவே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் போடுற பிளான் இருக்குது. அதனால் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா. கால் ஃபார் வந்த உடனே நம்ம சேனலோட மொத்த டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் டெய்லி பேட்ச் எல்லாத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் கொடுக்குறேன். ஓகே, மறுபடியும் அடுத்து இன்னொரு தலைப்பில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.